Hello traders, welcome back to my channel. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 29th May and time வந்து 8:53 AM ஆகுது. அண்ட் நம்ம இருக்க சார்ட் EUR USD அண்ட் AUD JPY pair. ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து ஃபுல் புல்லிஷ் மொமெண்டமில் போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி புல்லிஷ் மொமெண்டமும் போகாது, ஏதோ ஒரு சர்டைன் லெவல் ரிவர்சல் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குது. அண்ட் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டில் மார்க்கெட் இங்கே இருக்குது, எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒன்றும் இல்லை, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஹையர் லெவல் ஆர் லோயர் லோ போயிருக்குங்கிறது தான் நமக்கு வந்து பாயிண்ட். ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கேண்டில் வந்திருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொமெண்டம் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஏன்னா வித்தவுட் எனி ரிஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த லோயர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி இந்த கேண்டிலை ஃபஸ்ட்டு க்ரீனாக போக விட்டுட்டு இந்த 50% லெவல்லேருந்து டவுன் ட்ரேட் தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் $5 வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலை வந்து க்ரீனாக போக விடுங்க, உடனே ப்ளேஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு வந்து மார்ஜினல் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டவுன் ட்ரெண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா க்ரீன் கேண்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இல்லை. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் வெயிட் பண்ணி ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தால் இன்னுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம். ஸோ இது எப்படி இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணல, தெரியுதா உங்களுக்கு? இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவே வீக் கேண்டிலாக இருந்தால் அப்போ நான் வந்து கொஞ்சம் ட்ரேடை வந்து க்ரீன் கேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன், அதுவுமே மார்ஜினல் சேஃப்டியோடு தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் லைன் எப்படி அக்யூரேட்டாக வரைகிறதுன்னு சொல்லிட்டு கோர்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெட் கேண்டில். ஸோ ட்ரெண்ட் லைன் மட்டும் போதுமானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு ஹரிசாண்டல் எஸ்என்ஆர் லெவலும் வேணும். ஸோ அப்போ தான் எந்த இடத்துல ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா கேப்ஸ் இருக்குது. இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இதுலேயே நம்ம இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். லெஃப்ட் சைடில் எந்த ஒரு மொமெண்டமும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெட் கேண்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரெட் ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஃப் கிடையாது. நம்ம எடுத்தோம்னா க்ரீன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த கேண்டிலில் ஃபஸ்ட்டு ரெட்டாக போக விட்டுட்டு கேண்டிலோட 50% லெவலில் இருந்து நம்ம வந்து க்ரீன் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லா ட்ரேடும் எடுக்கணும்னு வெயிட் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கான ட்ரேடு வரும்போது மட்டும் அமௌண்ட் அதிகமாக வைங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து 50-50 அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தோன்னா அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிடுங்க. இப்போ இந்த லெவலை மட்டும் ஃபில் பண்ணிருச்சுன்னா இந்த இடத்துல வீக் ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நான் வந்து $14 கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த லெவலை ஒரு வீக் ரெட் கேண்டில் வந்து எனக்கு வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக் லெவல். இப்போ நான் அமௌண்ட்டு கம்மியாக வச்சுட்டு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ரிஜெக்ஷனோட நான் வந்து அப் ட்ரெண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட் வந்து கம்மியாக ப்ளேஸ் பண்ணேன். ஏன் கம்மியாக ப்ளேஸ் பண்ணேன்னா, ஏன்னா இன்பிட்வீனில் இருக்குது. இன்பிட்வீனில் இருக்கிறதுனால நம்ம வந்து 50-50 சான்ஸ். நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் மட்டும்தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக ப்ளேஸ் பண்ணுமே தவிர இன்பிட்வீனில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து கம்மியாக தான் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், என்னோட ஸ்ட்ராங் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ இங்கேயும் பார்த்தா நமக்கு வந்து ஸ்ட்ராங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ப்ளேஸ் பண்ணணும்னா அமௌண்ட் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். நம்ம பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, என்னோட லெவல்லையே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும்போது மட்டும் அமௌண்ட் வந்து அதிகமாக போயிங்க. ஸோ டவுட் இருக்கிற இடம் இன்டர்மீடியேட் லெவல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் மோர். ஸோ இப்போ பாருங்கள், இந்த லெவல் கிராஸ் ஆன உடனே நம்மளுக்கு வந்து ஃபுல் ரிஜெக்ஷனில் இருக்குது, தெரியுதா? அப்போது இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேட் உடனே ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது என்ன ஹேமர் டைப் கேண்டல். ஸோ ஹேமர் டைப்போட கேண்டலோட கீ லெவலில் நம்ம ட்ரா பண்ணணும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது உங்களுக்கு. ஸோ இதில் ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50-50. ஏன்னா ஹேமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சால்டேட் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல அமௌண்ட்டை கம்மியாக ப்ளேஸ் பண்ணிட்டு, ஸோ ஆல்ரெடி ரெட் கேண்டல் வந்துடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா இந்த லெவலில் இருந்து நம்ம ட்ரேட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா இந்த கேண்டல் க்ரீனாக போக விட்டு இதில் இருந்து தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டச், செகண்ட் டச் 2 வாட்டி ரெட் கேண்டல் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக் க்ரீன் கேண்டல் சப்போஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரெட் கேண்டல் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் ஹையரை ஹையரை ஹைஐ இப்படி தான் ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நான் வரைஞ்சி காட்டுறேன். இங்கே போயிட்டு இங்கே வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே போயிட்டு இப்படி வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகைன் இப்படி பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ரெட் ப்ளேஸ் பண்ணால் வின் பண்ணாது. சப்போஸ் 50-50 சான்ஸ் இந்த மாதிரி இடத்துல. ஸோ மேக்ஸிமம் 2 டச்சோடு நிப்பாட்டிக்கோங்க. ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில், பட் ஆனால் வீக்ஸ் நிறைய இருக்குது. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண வேணாம். இதுலேயும் பாருங்கள் ஸ்ட்ராங் கேண்டில் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லை மேலே. ஸோ இந்த மாதிரி டவுட் இருக்கிற இடத்துல அமௌண்ட் கம்மியாக ப்ளேஸ் பண்ணி இந்த கேண்டிலை ஃபஸ்ட்டு ரெட்டாக போக விட்டுட்டு இதோட 50% லெவலில் இருந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டில் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் மேலே ப்ளேஸ் ஆகிருக்கு. இது இந்த ட்ரேடு வந்து லாஸ் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் வீக் க்ரீன் ரெட் கேண்டில் ப்ளேஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தானே. இந்த 50% லெவலுக்கு மேலே தானே முடியும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் எடுக்காமல் $1 வச்சு இந்த இடத்துல ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீக் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள் நீங்களே, இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. சி 50% லெவல் இந்த இடத்துல நான் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருந்தா இப்போ இது வின்னு. என்னோட என்ட்ரி லெவல் கொஞ்சம் மேலே போனதுனால லாஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இதை நம்ம வின் பண்ணியிருக்கலாம், ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். ஸோ லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணவே கூடாது. ஸோ இங்கே நம்மளுக்கு ரவுண்ட் நம்பர் இருக்குது. ரவுண்ட் நம்பர் ட்ரேட் 650. ஸோ இந்த ரவுண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 50-50. சம்டைம்ஸ் ஒர்க் ஆகிருக்கு, சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அமௌண்ட் வந்து இங்கேயும் கம்மியாக தான் வைக்கணும். $1 நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்காக அகெயின் என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா லேட் என்ட்ரி. இது 50-50 சான்ஸ், அதனால தான் அமௌண்ட் கம்மியாக வச்சுருக்கேன். ஏன்னா
ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த இடத்துல அமௌண்ட் கம்மியாக வச்சுருக்கேன். ஆல்ரெடி சொன்னல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, ரெட் கேண்டில் வரணும்னு சொல்லிட்டு இந்த ரெட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ரவுண்ட் நம்பர் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணேன். என்னோடய என்ட்ரி நான் கொடுத்தது இந்த இடத்துல, பட் ஆனால் நம்மளுக்கு ப்ளேஸ் ஆனது இந்த இடத்துல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரியால் தான் ஒரு ட்ரேடு மிஸ் ஆச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரி லேட் என்ட்ரினால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் நம்ம வந்து வின் பண்ணியிருக்க வேண்டிய கேண்டில் தான். இந்த ட்ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லேட் என்ட்ரி. ஸோ இதுன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா லேட் என்ட்ரி, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேட் என்ட்ரி. ஆக்சுவலாக இந்த ரெண்டு ட்ரேடுமே நம்ம வின் பண்ணியிருக்க ட்ரேடு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லேட் என்ட்ரிங்கிற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாகவே நம்ம ட்ரேடை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் நம்மளுக்கு தேவையில்லாத லாஸ். ஸோ இதுலேயே நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். இதில் தானே லாஸ் பண்ணோம். இது பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, தேவையில்லாத லாஸ். ஸோ அகெயின் வீக் க்ரீன் கேண்டில். ஸோ பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், $15 ப்ளேஸ் பண்ணி ஹை ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இந்த லெவலில் இருந்து நான் வந்து ஹை ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெவல் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இருக்குது. நான் அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து $15 ப்ளேஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $1 $2 ப்ளேஸ் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஜோன்ஸி நான் ப்ளேஸ் பண்ண இடத்துல பாருங்கள், கன்ஃபார்மாக பாருங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குன்னு. நம்ம வித்ட்ரா பண்ணிடலாம். போதும், இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணலாம். ஆல்ரெடி 30 மினிட்ஸ் மேலே போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே நீங்களும் வீடியோ பார்க்க மாட்டீங்க. நம்மளோட ப்ராஃபிட்டை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே வந்து வித்ட்ரா காணோம். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருந்தாங்க, இப்போ இங்கே ஆயிடுச்சு. இன்னும் வித்ட்ரா ஆக மாட்டேங்குது. எப்பயும் போல் க்ளோ பீடை தான் போடுறோம். ஸோ எப்படின்னா ஸோ நம்மளுக்கு $1 கமிஷன் போயிடும். அது போக பாய்ஸ் ஃபுல் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணியாச்சு. ஸோ வீடியோ இன்றைக்கி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், டாட்டா.
ஸோ நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக 9:30 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்ட்ஸை வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ டைம் வந்து 9:42. ஆக்சுவலாக 3 மினிட்ஸ்லேயே வித்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் வந்து நான் ஐக்யூ ஆப்ஷனை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது. நம்மளுக்கு வந்து வித்ட்ராவல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் எல்லாமே ஒன்று தான். குவார்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் நம்மளுக்கு ஏன் இதுலேயே நம்மளுக்கு நம்மளா டெபாசிட் வித்ட்ரா வரும்போது நம்ம ஏன் மற்ற இது பண்ணணும், இதுலேயே நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ அதனால தான். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஆப்ஷனே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் க்ளோபேயில் யூஸ் பண்ணுங்கள். க்ளோபே, ஸ்க்ரில்லு, ஸோ இந்த மாதிரி நெட்டில் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபாசிட் வித்ட்ராவல் இஷ்யூ இருக்காது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.